அத்தை இப்ப எல்லா விஷயத்தையும் அப்பா முன்னாடி தான் சொல்லிருக்காங்க. அவங்க இது வரைக்கும் அம்மாவை பத்தி சொல்லும் போதெல்லாம் அவங்க தப்பா சொல்றாங்க, அவங்க தப்பானவங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க சொன்னதுல தப்பே இல்ல. என் அம்மா என்ன என்னைக்கும் நேசிச்சதே இல்ல. அதான் அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அத்தை சொன்னதான் கரெக்ட். என்னோட அம்மா என்னை என்னைக்கும் நேசிச்சது இல்ல. அவங்களுக்கு என் மேல அன்பே இல்ல. யாரும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணல. அவங்கள இஷ்டப்பட்டு தான் போயிருக்காங்க. அவங்களோட இஷ்டத்துக்கு அவங்க என்ன வேணும்னு விட்டுட்டு போயிருக்காங்க. ரியா, ரியா தயவு செஞ்சு கதவை தர ப்ளீஸ். ரியா, ரியா ப்ளீஸ் டாக் டு மீ. ரியா தயவு செஞ்சு வெளியில வா, நம்ம எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். ரியா தயவு செஞ்சு நீ கதவை தர, இல்ல மேனேஜரை போய் கூட்டிட்டு வரவா? நீ அவளை சமாதானப்படுத்துறியா, தூண்டி விடுறியா? அண்ணா, நான் இப்ப பண்றதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியும். ஆனா டைம் வரும்போது நான் செஞ்சதெல்லாம் சரின்னு உங்களுக்கே தெரியும். அப்ப நீங்க What do you mean by mark no words? நீ அவளை சமாதானப்படுத்தாம தூண்டி விட்டுக்கிட்டு இருக்க. ஆலியா, ஏய், mark my words. ரியா, ரியா ப்ளீஸ். ரீசன் எவ்வளவு பெருசா இருந்தாலும் எந்த ஒரு அம்மாவும் தான் குழந்தைய விட்டுட்டு போக மாட்டாங்க. அப்படி போனாங்கன்னா அவங்க அம்மாவே கிடையாது. ஒரு சுயநலம் பிடிச்ச பொம்பளை, வெறும் தன்னை பத்தி மட்டும் யோசிக்கிற பொம்பளை. தன் குழந்தைய பத்தி அவங்க யோசிக்கல. சரி, ரீசன் எதுவா வேணாலும் இருக்கட்டும். ஆனா அதை பத்தி நம்ம இப்ப பேச வேண்டாம். ஆனா உன்னோட அப்பாவும் உன்னோட மொத்த ஃபேமிலியும் உன் மேல பாசமா தானே இருக்காங்க. நானும் உன் மேல அன்பா இருக்கேன். உங்க வாயால் நீங்க என் மேல அன்பா இருக்கீங்கன்னு சொல்லாதீங்க. உங்களோட இந்த பொய்யான அன்பை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. அதுவும் நீங்க என்கிட்ட அன்பை பத்தி பேசுறீங்களா? ஏன்னா நீங்களே உங்களோட பொண்ணை விட்டுட்டு தானே போயிருக்கீங்க. நீங்க அம்மா இல்ல. நீங்க அம்மாங்கிற வார்த்தைக்கே பெரிய கலங்கம். இங்க பாருங்க, குழந்தைங்களோட நல்லதுக்காக தான் நான் அவங்கள கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன். அதே மாதிரி அவங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். அவங்க என் கூட இருக்கணும். ஒரு குழந்தை உங்ககிட்டயும் ஒரு குழந்தை அவங்க கிட்டயும் இருக்கட்டும். அட்லீஸ்ட் அந்த குழந்தைங்களுக்கு அம்மா இல்ல அப்பாவோட பாசம் கிடைக்கட்டும். இதான் ஆசைப்படுறேன். உன் இஷ்டப்படியே எல்லாமே நடக்கட்டும். நான் இன்னொரு குழந்தைய விட்டுட்டு வந்த விஷயம் ரியாக்கு எப்படி தெரிஞ்சதா? ரியா, ஆலியா, அண்ணன் கண்டிப்பா கோவப்படுவாரு. ஆனா வேற வழியில செஞ்சேதாகணும். ஏன்னா ரியா என்ன மட்டும் நம்பணும், பிரக்யாவை வெறுக்கணும். ஆலியா, பிரியா கிட்ட எதுக்கு நீ இந்த மாதிரி எல்லாம் சொன்ன? அவ என் போனை எடுக்க மாட்டேங்கிறா. பிரக்யா மேல எதுக்கு அபாண்டமா படி போட்ட? அவங்க அம்மாவை நினைச்சு அவ எவ்வளவு எமோஷனலா இருக்கான்னு தெரியும்ல. ஏற்கனவே அவங்க அம்மாவை வெறுத்துக்கிட்டு இருக்கா. நீ இப்படி தப்பு தப்பா சொன்னா அவ இன்னும் வெறுக்க ஆரம்பிச்சிருவா. அதுவும் நீ ஏன் முன்னாடியே சொல்லியிருக்க. இப்ப நீ சொன்னது எல்லாமே அவ உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருப்பா. பிரக்யா பத்தி நீ எதுக்கு தப்பா பேசுன? ஆனா ஜஸ்ட் காம் டவுன். நோ நோ நோ, ஐ நீட் ஆன்சர்ஸ். டெல் மீ. நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? எனக்கு உண்மை தெரியணும். ஆர் யூ ஷூர்? எஸ், ஐ அம். சரி, நீங்க ஃபோர்ஸ் பண்றதுனால நான் சொல்றேன். நீங்க என்கிட்டயும் ரியா கிட்டயும் அப்புறம் எல்லார்கிட்டயும் சொல்றீங்க நீங்க ரியா மேல அன்பு வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க உங்களே கேள்வி கேட்டுக்கோங்க, இது எந்த அளவுக்கு உண்மைன்னு. நீ என் கூட கிராஸ் வேர்ட் ஆடுறியா? ஜஸ்ட் கம் டு த பாயிண்ட். இந்த விஷயத்துல நீ ஏதாவது தப்பு பண்ணுன்னு வை, நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லா தெரியும் இல்லையா? அப்ப கேளுங்கண்ணா, ரியாவோட அன்லக்கியால தான் பிரக்யா அவளை விட்டுட்டு போனதா இது வரைக்கும் ரியா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ரியா என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னா, ராஜி மேலதான் அதிகம் பாசம் கட்டுறதா நினைக்கிறேன். உனக்கே இது தெரியும், இது உண்மை இல்லைன்னு. You know that, right? அண்ணா, அது எனக்கு தெரியும். ஆனா ரியா கிட்ட அவ எந்த தப்பும் பண்ணலன்னு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றானா. ஆனா என்ன? ஆனா அவ கேக்குற எந்த கேள்விக்குமே என்கிட்ட பதில் இல்ல. என்ன மாதிரி கேள்வி சொல்லு? அண்ணா, ரியா என்கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கானா, ஒருவேளை அம்மா மேல தப்பு இல்லன்னா இத்தனை வருஷத்துல என்ன பாக்கவாது வந்திருக்கலாம்ல, ஏன் வரலன்னு கேக்குறா. ஏன்னா வீட நாம மாத்திட்டோம். ஆனா நீங்க அபிஷேக் பிரேம் மெஹ்ரா நியூயார்க்ல இருந்து நியூ டெல்லி, பாஸ்ல இருந்து பேங்காக் வரைக்கும் உங்களோட இன்ஃபர்மேஷன் நொடியில கண்டுபிடிக்கலாமே. ஆனா பிரக்யா ஏன் தேடல? இல்ல, ஏன்னா அவளுக்கு அவசியமே ஏற்படலன்னு இருந்தது. நாமல எல்லாரும் ஒரு பிளாட்ல இருக்கும்போது அவ நம்மள சந்திக்க வந்து, ஆனா ரியா அவளை வெறுக்கிறதா நீ அவகிட்ட போய் சொல்லியிருக்க. அப்படிதானே? அவளை நான் எவ்வளவு சந்திக்க முயற்சி பண்ண, ஆனா என்னாலே முடியல. அவ எத்தனையோ தடவை ரியாவை மீட் பண்றதுக்காக வந்தா.
ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவளை சந்திக்க முடியல. சந்திக்க விரும்பினா ஆனா சந்திக்கல. சீரியஸா சொல்லுங்க நீங்க. அவ சந்திக்க ஆசைப்படல. 2வது குழந்தையையும் வளர்க்குற கஷ்டத்தை அவ சுமக்க விரும்பல. ஆலியா, உனக்கே தெரியும், ஒரு குழந்தைய தனியா வளர்க்கறது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அதனால அவ அந்த குழந்தையோட எவ்வளவு தனிமையில கஷ்டப்பட்டிருப்பான்னு உனக்கு தெரியுமா? ரியா எவ்வளவு தனிமையா உணரான்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கே தெரியும் ரியா ரன்வீரை காதலிச்சான்னு. நீங்களே ரியா கிட்ட ரன்வீரை கட்டி வைக்கிறதா ப்ராமிஸ் பண்ணீங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் விக்ரம் கிட்ட பேசுனீங்களா? இல்ல. அவளை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலயே அவ அம்மா அவளை விட்டுட்டு போன மாதிரி நீங்களும் அவளை கேர் எடுக்கல, அவளை பத்தி அக்கறைப்படலன்னு நினைச்சிட்டு இருக்கா. இப்படின்னு அவ சொன்னாலா? பிரியா, பாத்து. டாட், எதை பார்க்கணும் இவ்வளவுதான் பாக்குறது டாட். விக்ரம். திரும்ப வந்துட்டேன்டா. அதுவும் 3 நாள்ல வேலையை முடிச்சிட்டேன். நீ ஒண்ணு பண்ணு, நீ நேரா இங்கேயே வந்துரு. பல்லவி நமக்காக டீ போட்டுட்டு இருக்கா. அப்படியே சாயங்காலம் பிசினஸ் பத்தியும் பேசிடலாம். ஓகே, சீக்கிரமா வந்துரு. வரேன். தேங்க் காட் விக்ரமோட கால் வந்துச்சு. இல்லனா விக்ரம் டீ. தேங்க் யூ. பல்லவி நீயும் உட்காரு. நம்ம 2 பேரும் சேர்ந்தே டீ குடிக்கலாம். அபி வேற வந்துட்டு இருக்கான். அப்படியா? நல்ல வேளை அபியை கூப்பிட்டு நல்ல காரியம் பண்ணீங்க. மம்மியும் வந்துட்டு இருப்பாங்க. 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் பல்லவி, இன்னைக்கு அபி வரும்போது அவனோட ஃபேவரட் பிஸ்கட்டை அவனுக்கு கொடுத்துறேன்னா, இல்லைன்னா என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். என் நண்பன் கஞ்சன்னு சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பான். ஐ நோ நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்ப எனக்கு கொடுக்க மாட்டியா? அவன் வந்தாதான் எடுப்பியா? 2 நாள் அவங்க சேர்ந்து டீ போட்டாங்கன்னா டீ ரொம்ப நல்லா வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் நம்ம போட்ட டீ எல்லாரும் குடிச்சிட்டு திரும்பவும் போட்டுதாங்கன்னு கேட்க போறாங்க பேர். நம்ம இந்த டீயோட சேர்த்து வேற ஏதாவது பிஸ்கட் எடுத்துட்டு வரேன். எக்ஸாக்ட்லி, வெரி குட். சுட்டுருச்சு. என்னாச்சு? காட்டு. ஒண்ணும் இல்ல, பாத்திரம் என்ன இவ்வளவு சூடாவா இருக்கும் எனக்கு தெரியாது. ஐயோ, கொஞ்சம் கவனமா இருக்க மாட்டியா? டீ போடுறியா ஜூஸ் போடுறியா? எப்படி சுட்டுருக்கு பாரு. ஏன் இவ்வளவு இரஸ்பான்சிபிளா இருக்க? சரியாயிடுச்சுல, இன்னொரு வாட்டி கை பிடிக்க மாட்டேன். ஆனா நான் உன் கையை பிடிச்சிட்டேனே. ஊதி விடு. கவனமா இரு. சரியா? பிராச்சி என்ன இப்படியெல்லாம் பார்த்துக்கும் போது சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி வாழ்க்கை ஃபுல்லா பார்த்துக்கிட்டா என்னாச்சு? சுட்டுருச்சு, மறுபடியும் நல்லா சுட்டுருச்சு. ரொம்ப எரியுது, சீக்கிரம். பயங்கர சூடா இருக்கு. கவனமா இருக்கலாம்ல. கொஞ்சம் எரியுது, ரொம்ப ரொம்ப எரியுது. முதல்ல கையை கொடு. பார்த்து, பொறுமையா. நீ என்ன குழந்தையா? ஏன் இப்படி irresponsible-ஆ இருக்க? எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தியா? யாராவது இப்படியா ஹெல்ப் பண்ணுவாங்க? ஹெல்ப் பண்றேன்ற பேர்ல வேலையை இன்னும் அதிகமாக்கிடுற. நீ போய் தானே சொன்ன. இங்க பாரு, போய் சொல்லாத. எனக்கு போய் சொல்றவங்கள சுத்தமா பிடிக்காத, உனக்கு தெரியும். இங்க பாரு, தயவு செஞ்சு நீ கிச்சனுக்கே வராத. சரியான லூசு. ஒண்ணு தொண தொணன்னு பேசுறது, இல்லன்னா இப்படி பண்ணி வைக்கிறது.
அப்புறம் பல்லவி ஆண்டி நான் உன்னை கிச்சன்ல வேலை வாங்கினதா நினைப்பாங்க. லூசு. இல்லை, என் கை இன்னும் சரியாகல. இன்னும் கொஞ்ச நேரம். ரெக்கார்டு எதுக்கு கத்துன? நான் கவனிக்காம கத்திட்டேன். இட்ஸ் டீ டைம். நாங்க உங்களுக்காக சுட சுட டீ போட்டிருக்கோம். டீ குடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாங்க உங்களுக்கு மனசார டீ போட்டிருக்கோம். பிஸ்கட் எடுத்துருவா. வாங்க வாங்க, டீ குடிக்கலாம். இது சரிதா ஆண்டிக்காக, இது ஷஹானாக்காக, அப்புறம் இந்த லாஸ்ட் கப் எனக்காக. நான் சுகரை கையோட கொண்டு வரேன். உங்க எல்லாருக்கும் எவ்வளவு வேணுமோ நீங்களே போட்டுக்கோங்க. இந்தாங்க சுட சுட டீ, எல்லாரும் குடிங்க. எடுத்துக்கோங்க. இந்தாங்க. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன குடிக்கவே இல்ல? ஆமால, ஆமா. நீங்க 2 பேரும் பாசத்தோட டீ போட்டிருக்கீங்களா? அப்ப கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். டீ கொஞ்சம் அதிக இனிப்பா இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். அட, என்ன எங்க போற? வா வந்து இப்படி உட்காரு. உட்கார்ந்து டீ குடிப்பா. ஆமாமா. பிஸ்கட் சாப்பிடலாமா? Cheers. அவவும் அம்மாவே கிடையாது, ஷெல்ஃபிஷான லேடி. பிரக்யாவுக்கு உன் மேல பாசமே இல்ல. அவ தன்னோட பிராச்சி கிட்ட மட்டும்தான் அன்பா இருக்கா. உன்னோட காதல அவ உன்கிட்ட இருந்து பறிச்சு அதை பிராச்சி கிட்ட கொடுத்துட்டா. ரியா, 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 எனக்கு நடந்ததெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? Do you know something? என் பொண்ணு பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? ரியா, ப்ளீஸ் டெல் மீ. ப்ளீஸ் ப்ளீஸ் போகாத ரியா. I need to know. உனக்கு என் பொண்ணு பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கு. அது எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். ப்ளீஸ். பிரக்யா உன் மேல பாசமே காட்டல. அவ தன்னோட பொண்ணு பிராச்சி கிட்ட மட்டும்தான் அன்பா இருக்கா. ரன்பீர் பிராச்சி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான். பிரக்யா உங்க ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிட்டான். நீங்க தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? உண்மை தெரிஞ்சா மட்டும் யாரை விட்டுட்டு வந்தீங்களோ அவளை தேடி போக போறீங்களா என்ன? இட்ஸ் டூ லேட். இதுக்கப்புறம் எந்த பிரயோஜனமும் இல்ல. மறந்துருங்க. என்னைக்கு நான் உங்களை சந்திச்சுன்னு அந்த நாளை மறக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ண போற மாதிரி நீங்களும் பண்ணுங்க. ப்ளீஸ் நோ 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 ப்ளீஸ் ப்ளீஸ் ரியா, சொன்ன கேளு ரியா ப்ளீஸ். பை forever. ரியா, 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 நான் சொல்றத கேளு. ரியா, ரியா, என் குழந்தை பத்தி உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. தயவு செஞ்சு சொல்லிட்டு போ ரியா. நீங்க என்கிட்ட அன்பை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? நீங்களே
நீங்க பெத்த இன்னொரு குழந்தை விட்டுட்டு போனவங்க தானே. நீங்க அம்மா இல்ல. அம்மாங்கிற பேருக்கே நீங்க ஒரு கலங்கம். ஐ லவ் யூ பிராச்சி. ஹாய் பிராச்சி. எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது. ஹெல்ப்பா? ஹெல்ப். ஹெல்ப் கேக்குறதெல்லாம் சரிதான், நான் பண்றேன். ஆனா நீ எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாத. ஏன்? ஏனா டீ போடுறேன்னு சொல்லி கைய சுட்டுக்கிட்டேல்ல, உன் ஹெல்ப்பால நிறைய பாதிப்பு ஏற்படும். என்ன ஓ என்ன பண்ணணும்? அது என்னோட கைக்கு ஆயின்மெண்ட் போடணும், போட்டு விட. அத நீயே போட்டுக்கலாம்ல. என்னால போட்டுக்க முடியும், ஆனா நீ போட்டு விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உனக்கு டீ போட ஹெல்ப் பண்ணல, நீ ரிட்டர்ன் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணு. இங்க பார், நான் தப்பு பண்ணதான், ஆனா என்னோட இன்டென்ஷன் ஒன்றும் தப்பு இல்லைல்ல. அங்க ஏதோ நடந்துருச்சு, தப்பு தான், சாரி, போட்டு விட. உன்னோட இன்டென்ஷன் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். குடு. நைஸ் கார்டு. சரி, போட்டு விட. பிராச்சி, நீ இந்த மாதிரி வெக்கப்படும் போது எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா? ரொம்ப அழகா இருக்க. இல்லையே, நான் எதுக்கு வெக்கப்படணும்? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ வெக்கப்படுறது. நீ என்ன ஃபேஸ் ரீடரா? ஒருவேளை நான் மட்டும் ஃபேஸ் ரீடரா இருந்தேனா பிராச்சி, இந்த உலகத்துல இருக்க எல்லாருடைய ஃபேஸையும் ரீட் பண்ணிருப்பேன். ஆனா நான் உன்னோட ஃபேஸை மட்டும் தான் ரீட் பண்றேன். சில சமயம் புரிஞ்சுக்க முடியுது, சில சமயம் தான் தப்பாயிடுது. அந்த தப்பை சரி பண்ணலாமே. நீயே உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லு. ஒண்ணும் இல்லையே. இங்க பாரு, நீ என்கிட்ட போய் சொல்ற. இல்லையே, நான் ஒண்ணும் போய் சொல்லல. இங்க பாரு, ஏதோ விஷயம் இருக்கு, அதை என்கிட்ட இருந்து மறைக்கிற. இல்ல, அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. ராஜு, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆயின்ட்மெண்ட். எல்லாரும் எப்படி பேஸ் ரீடிங் பண்றாங்களோ அதே மாதிரி நீயும் ஹார்ட் ரீடிங் பண்ண முடியும். ஹார்ட் ரீடிங்கா? ஆமா, ஹார்ட் ரீடிங் மூலமா என் மனசுல என்ன இருக்குன்னு உன்னால தெரிஞ்சுக்க முடியும். எப்படி?
என் மனசுல என்ன பேர் ஓடுது சொல்லு. முயற்சி பண்ணி சொல்லு. உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்.